வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி பன்னீர் கறி ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பன்னீர் எடுத்திருக்கிறேன், 450 கிராம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடலாம். 8 உள்ளிப்பல் எடுத்திருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், கொத்தமல்லியில் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் இருந்தால் அதில் அடித்து நீங்கள் இந்த பேஸ்ட் எடுக்கலாம். நான் இதில் டின் தக்காளி பேஸ்ட் தான் எடுத்திருக்கிறேன். அதோட ஜாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூளும் நான் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு போடலாம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் இந்த பன்னீரை சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு தான் பொரிக்க வேணும். நாங்கள் இதை மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு விடுவோம். இதை இப்போ எப்படி வெட்டி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இப்படி ஒரு சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு இப்போ இந்த அதை இன்னும் சின்ன சின்ன க்யூப் மாதிரி வெட்டணும். இந்த சைஸில் வெட்டினீங்கன்னா போதும். இதை நாங்கள் வெட்டிட்டு ஒரு டிஷ்ஷுக்கு போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க, ஒரு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஒரு தேக்கரண்டி தண்ணி விட்டால் காணும். சும்மா அப்படி தெளித்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த பன்னீரை ஃப்ரையரில் தான் பொரிக்க போகிறேன். நீங்கள் சட்டிலையும் வேணுமெண்டா பொரிக்கலாம். ஃப்ரையரில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் இப்போ சூடாகிட்டுது. நாங்கள் இந்த பன்னீரை அதுக்குள்ளே போடுவோம். முழு பன்னீரையும் அதுக்குள்ளேயே போடலாம். போட்டு இப்போ நாங்கள் நிறைய டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொரிச்சிங்களாண்டா காணும். இப்போ இது பொரிஞ்சிட்டுது. இதை அப்படியே எடுத்து எண்ணெயை வடிய விடுவோம். நாங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்கோ. எண்ணெயையும் நீங்கள் பாவிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுவோம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுங்க, ஒரு 5லேருந்து 6 மிளகு போடுங்க, எல்லாம் போட்டுட்டு இஞ்சி உள்ளியே நாங்கள் இடித்து வச்சுருக்கிறோம். அந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கவும். இது இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் போடுவோம். பச்சை மிளகாயம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயம் வதங்கிட்டு இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். அதுக்கு முன்னே ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து போடுங்க.
இப்போ வெங்காயத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒருக்கா கிண்டி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க வேணும். வெங்காயத்தின் பச்சை வாசனை போக வேணும். அதில் இது ஒரு 5 நிமிஷமாக வதங்கிட்டுது. இன்னொரு 2 நிமிஷம் வதங்கினா காணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போடுவோம், மஞ்சள் தூள். அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போடுவோம். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நாங்கள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுவோம். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கரம் மசாலா நான் ஆச்சின்ற பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லது, அதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் அடித்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே விட்டு நல்லா வதக்குவோம். நல்லா கொஞ்சம் வதக்கினா தான் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொண்டிருக்கும்போது இப்போ அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசமும் கிரேவியாகவும் வரும். இதுக்கு நீங்கள் இப்போ அளவாக உப்பை போடுங்க. உப்பை பார்த்து பார்த்து போடணும், ஒரே மிக்க போடக்கூடாது. இதை போட்டு நல்லா அப்படி சுண்டி வதங்க விட வேணும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் தண்ணி விட வேணும். 1.5 கப் தண்ணி நான் விட போகிறேன். இப்போ உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கறிமிளகாய் தூளை போடுவோம். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் மசாலாவும் போட்டிருக்கிறபடியே கொஞ்சம் உரைப்பாக இருக்கும், பார்த்து போடணும். இப்போ இதில் நான் 1 கப் தண்ணி விடுறேன். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி விட வேணும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அந்த பன்னீரில் ஊறி அவிய கணக்காக இருக்கும் மசாலாவல். 1.5 கப் தண்ணி காணும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் அந்த பொரித்து வச்சிருக்கிற பன்னீரை போட வேணும். எல்லா பன்னீரையும் அப்படியே எடுத்து போட்டு நல்லா ஒருக்கா கிண்டி விடுங்கோ. இப்போ ஒரு 10 நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு அவிய வைப்போம். இதை இப்போ 10 நிமிஷத்தால் நாங்கள் திறந்து வைப்போம். தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி அவிய வேணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பன்னீர் அவிஞ்சு கொண்டு இருந்தால் தான் அதில் மசாலாவெல்லாம் போய் சேரும். இப்போ நாங்கள் உப்பு ஒருக்கா பார்ப்போம். உப்பு கொஞ்சம் என்ன பத்தாமல் இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். நீங்கள் ஒரு இடையில உப்பை செக் பண்ணி பாருங்க. உப்பை போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம். இப்போ நல்லா தண்ணி வற்றி நல்லா இதாக வந்துட்டுது. நல்லா கரண்டியை வச்சு கிண்டி போட்டு உப்பு எல்லாம் சரி பாருங்கோ. இப்போ அந்த மசாலாவெல்லாம் பன்னீரில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதுக்கு இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை போடுவோம். மிளகுத்தூள் எல்லாம் கொஞ்சம் போடைக்க நல்ல ஒரு காரமான ருசியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு இதுக்குள்ளே கிண்டி விடுவோம்.
நீங்கள் இன்னும் கொஞ்சம் பற்ற விட்றாண்டாலும் விடலாம். இப்போ கொத்தமல்லியிலையும் தூவி அதுக்குள்ளே நல்லா கிண்டி விடுவோம். இதை நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி, தோசை, இட்லியோடையெல்லாம் சாப்பிடலாம். நல்ல ஒரு கலராயும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.